வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது வெர்னியர் ஹெட் கேஜ்ன்ற பாடம். வாட் இஸ் வெர்னியர் ஹெட் கேஜ் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க பரீட்சையில். அதாவது ஃபிட்டர்ஸ் ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு மிகவும் முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் வெர்னியர் ஹெட் கேஜ். வெர்னியர் ஹெட் கேஜ் இல்லைன்னா மார்க்கிங் செய்ய முடியாது. மார்க்கிங் செய்ய முடியலைன்னா ப்ராக்டிக்கல் செய்ய முடியாது. ப்ராக்டிக்கலுக்கு முதல்ல அடிப்படையாக முதல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னா அது மார்க்கிங் தான். ஃபிட்டர்னு கிடையாது. அதாவது இன்ஜினியரிங் ட்ரேடில் அதாவது டர்னர், மெஷினிஸ்ட் யார் எடுத்துக்கிட்டாலுமே முதல்ல அவங்க ப்ராக்டிக்கல் என்ன செய்வாங்கன்னா மார்க்கிங் தான் செய்வாங்க. இந்த வெர்னியர் ஹெட் கேஜ் இல்லைன்னா மார்க்கிங் செய்ய முடியாது. இப்போ வாட் இஸ் வெர்னியர் ஹெட் கேஜ் அப்படின்னா, வெர்னியர் ஹெட் கேஜ் பொருத்துனர்கள் ப்ராக்டிக்கல் செய்யும்போது பனிப்பொருளில் துல்லிபமாக மார்க்கிங் செய்ய வெர்னியர் ஹெட் கேஜ் பயன்படுது. அது மட்டும் கிடையாது, ஒரு பொருளினுடைய உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் வெர்னியர் ஹெட் கேஜ் பயன்படுது. இதுதான் வெர்னியர் ஹெட் கேஜினுடைய உபயோகம். அடுத்தது, வாட் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் ஹெட் கேஜ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. வெர்னியர் ஹெட் கேஜினுடைய துல்லிபம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது வெர்னியர் காலிப்பருடைய துல்லிபமும் வெர்னியர் ஹெட் கேஜினுடைய துல்லிபமும் ஒன்று தான். பிரிட்டிஷ் முறையில் 0.01 இன்ச்சஸ் துல்லிபமாகவும், மெட்ரிக் முறையில் 0.02 mm துல்லிபமாகவும் மார்க்கிங் செய்கிறதுக்கு இந்த வெர்னியர் ஹெட் கேஜ் பயன்படுது. இதுதான் வெர்னியர் ஹெட் கேஜினுடைய லீஸ்ட் கவுண்ட், அக்யூரேசி எல்லாம் ஒன்று தான். வெர்னியர் ஹெட் கேஜினுடைய யூசஸ் என்ன, பர்பஸ் என்ன, அதனுடைய டெஃபனிஷன் என்ன, எல்லாமே எல்லா கேள்விக்கும் ஒரே ஆன்சர் அதனுடைய டெஃபனிஷன் சொன்னால் போதும். அடுத்தது, லிஸ்ட் அவுட் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் வெர்னியர் ஹெட் கேஜ் அப்படின்னு கேட்பாங்க. வெர்னியர் ஹெட் கேஜினுடைய அனைத்து பாகங்களையும் சொல்லு அப்படின்னு. வெர்னியர் ஹெட் கேஜில் முதல் பாகம் பேஸ், ரெண்டாவது பாகம் பீம், மூணாவது பாகம் அதனுடைய ஆப்செட் ஸ்கிரைபர், நாலாவது ஹோல்டர் ஃபார் ஸ்கிரைபர், அஞ்சாவது வெர்னியர் ஸ்கேல், 6 லாக்கிங் ஸ்க்ரூஸ், 7 ஃபைன் அட்ஜஸ்டிங் நட், 8 கேரியர், அடுத்தது 9 மேக்னிஃபையிங் கிளாஸ். இது அதனுடைய பாகங்கள். அடுத்தது, வாட் டஸ் வெர்னியர் ஹெட் கேஜ் மேட் ஆஃப்? வெர்னியர் ஹெட் கேஜ் என்ன உலோகத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இந்த வெர்னியர் ஹெட் கேஜினுடைய பேஸ் கேஸ்ட் அயர்னில் செஞ்சுருப்பாங்க. மற்ற பாகங்கள் எல்லாம் நிக்கல் குரோமியம் ஸ்டீல்னால செஞ்சுருப்பாங்க. இதுதான் அதனுடைய மெட்டீரியல். அடுத்தது, வாட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெர்னியர் ஹெட் கேஜ், அல்லது ஹவு டஸ் வெர்னியர் ஹெட் கேஜ் ஒர்க்? வெர்னியர் ஹெட் கேஜ் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல வெர்னியர் ஹெட் கேஜுடைய அமைப்பு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் பேஸ் இருக்கும். இந்த பேஸினுடைய அடிப்பகுதி தான் ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய மேல் பகுதி ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ், வெர்னியர் ஹெட் கேஜுடைய அடிப்பகுதி ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ். இந்த வெர்னியர் ஹெட் கேஜை சர்ஃபேஸ் பிளேட்டுக்கு மேலே மட்டும்தான் வச்சு வேலைக்கு பயன்படுத்தணும். மற்ற உடன் சர்ஃபேஸ்லேயோ வேற எங்கேயுமே வச்சு இதை வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், நுட்பமான ஒரு கருவி. இதை ஸ்மூத்தாக தான் அதாவது ரஃபாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதனால இந்த பேஸினுடைய அடிப்பகுதி ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸாக இருக்கும். இந்த பேஸுக்கு செங்குத்தா எக்ஸாக்ட் 90 டிகிரியில் பீமை அலன் ஸ்க்ரூ மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பீமில் குறிக்கப்பட்டுள்ள அளவுகள் தான் மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் சொல்லுவாங்க. ரைட் சைடில் பூரா மெட்ரிக் மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் பூரா பிரிட்டிஷ் கிராஜுவேஷன்ஸ் அளவுகள் குறிச்சிருப்பாங்க. இந்த பீம் அல்லது மெயின் ஸ்கேலில் மேலும் கீழும் நகரக்கூடிய ஒரு பாகம் இருக்கும். அந்த பாகத்தில் ரைட் சைடில் மெட்ரிக் வெர்னியர் ஸ்கேல் இருக்கும், லெஃப்ட் சைடில் பிரிட்டிஷ் வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். இந்த மேலும் கீழும் நகரக்கூடிய பாகத்தை குறிப்பிட்ட இடத்துல நிலைநிறுத்துறதுக்கு லாக்கிங் ஸ்க்ரூஸ் இருக்கு. லாக்கிங் ஸ்க்ரூஸோட பர்பஸே அதான், குறிப்பிட்ட இடத்துல நிலைநிறுத்துறதுக்காக. அடுத்தது, துல்லிபமாக ஃபைன் அட்ஜஸ்டிங், துல்லிபமான அளவு எடுக்கிறதுக்கு இதில் ஃபைன் அட்ஜஸ்டிங் நட்டு இருக்கு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்செட் ஸ்கிரைபர் அதில் பொருத்தியிருப்பாங்க. இந்த ஆப்செட் ஸ்கிரைபர் ஹோல்டர் ஃபார், அது ஒரு ஹோல்டர் இருக்கும். அந்த ஹோல்டர் மூலமாக தான் இந்த ஆப்செட் ஸ்கிரைபர் பொருத்த முடியும். இந்த ஆப்செட் ஸ்கிரைபர் துல்லிபமான மார்க்கிங் வேலைக்கு ஆப்செட் ஸ்கிரைபர் பயன்படுது.
அடுத்தது இந்த பீமினுடைய மேல் பகுதியில் டாப்பில் வந்து கேரியர் இருக்கும். இந்த கேரியருடைய உபயோகம் அப்புறமா நம்ம பார்க்கலாம். இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் அப்படிதான் வேலை செய்யக்கூடிய விதம். இந்த பீம் அதாவது மேலும் கீழும் நகரக்கூடிய பாகத்தை வந்து கையினால தான் மேலும் கீழும் ஏற்றி இறக்கணும். லாக் பண்ணிக்கிறதுக்கு லாக்கிங் ஸ்க்ரூ இருக்குது. ஃபைன் அட்ஜஸ்டிங் பண்ணால் ஃபைன் அட்ஜஸ்டிங் நட்டு இருக்குது. துல்லிபமாக மார்க்கிங் செய்ய ஆஃப்செட் ஸ்கிரைபர் இருக்குது. அளவுகள் தெளிகிறதுக்காக நம்மளுக்கு வந்து அதாவது மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுருக்காங்க. அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் மூலமாக பார்க்குறதுனால நம்மளுக்கு துல்லியமான அளவுகள் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அது வந்து உருவத்தை அந்த அளவுகளை வந்து பெருசுபடுத்தி காமிக்கும். அதனால தான் அது பேர் வந்து மேக்னிஃபைங் கிளாஸ் அப்படின்னு பேர். இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜுடைய ரீடிங் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, வெர்னியர் காலிப்பருடைய ரீடிங்கும் வெர்னியர் ஹெயிட் கேஜுடைய ரீடிங்கும் ஒன்று தான். ஏன்னா வெர்னியர் காலிப்பரில் எப்படி அளவுகள் குறிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் வெர்னியர் ஹெயிட் கேஜ்லேயும் அளவுகள் குறிச்சிருப்பாங்க. வெர்னியர் காலிப்பருடைய துல்லிபமும் வெர்னியர் ஹெயிட் கேஜுடைய துல்லிபமும் ஒன்று. அதனால வெர்னியர் காலிப்பர் உங்களுக்கு பாடம் நடத்தியாச்சு. அந்த ரீடிங் தான் இது அப்படியே இதுலேயும் வரும். அடுத்தது இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜில் ஹவு டு யூ செக் த ஜீரோ எரர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஜீரோ எரர் வந்து எப்படி நீ வந்து சரி செய்வ, எப்படி செக் பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல ஜீரோ எரர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீரோ எரர் அப்படின்னா என்னென்னா, சர்ஃபேஸ் பிளேட்டுக்கு மேலே வெர்னியர் ஹெயிட் கேஜ் வச்சுட்டீங்க. இப்போ வந்து ஆஃப்செட் ஸ்கிரைபரை ஹெயிட் கேஜில் பொருத்திட்டு இந்த ஆஃப்செட் ஸ்கிரைபரை சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய மேல் அதாவது மேல் பரப்பில் சர்ஃபேஸில் படுற மாதிரி வச்சிடணும். அப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த பீம் அல்லது மெயின் ஸ்கேலில் உள்ள ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேலில் உள்ள ஜீரோவும் ஒன்றா கோயின்சைட் ஆகி ஒரே நேர்கோடாக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் நல்ல வெர்னியர் ஹெயிட் கேஜ்னு அர்த்தம். வெர்னியர் ஹெயிட் கேஜில் எரர் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படி தெரியல அப்படின்னா ஒன்று வந்து இந்த ஏதாவது ஒரு ஜீரோ வந்து மேலே ஏறி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு ஜீரோ கீழே இறங்கி இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஜீரோ எரர்னு பேர். ரெண்டு ஜீரோவும் ஒன்றா கோயின்சைட் ஆகாமல் இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஜீரோ எரர். அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜினுடைய டாப்பில் வந்து கேரியர் அப்படின்னு ஒரு பாகம் இருக்குது. அந்த கேரியர்ன்ற பாகத்தில் வந்து 2 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 2 ஸ்க்ரூவை பயன்படுத்தி அந்த ஸ்கேலை வந்து ஒன்று மேலே ஏற்றலாம் இல்லது கீழே இறக்கலாம். அதன் மூலமாக இந்த ஜீரோ எரரை வந்து சரி செய்ய முடியும். ஸோ இதுக்கு பயன்படக்கூடியது தான் வந்து இந்த ஜீரோ எரரை சரி செய்ய பயன்படக்கூடிய ஒரு பாகத்துக்கு பேர் தான் கேரியர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஹவு டு யூ கிளாசிஃபை வெர்னியர் ஹெயிட் கேஜ் அப்படின்னு கேட்பாங்க. வெர்னியர் ஹெயிட் கேஜ் எப்படி தரம் பிரிப்பாய் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜில் பீமினுடைய உயரம் இருக்கு இல்லையா, அந்த பீமினுடைய உயரம் தான் வெர்னியர் ஹெயிட் கேஜினுடைய சைஸ். அப்போ பீமினுடைய உயரத்தை வச்சு தான் வெர்னியர் ஹெயிட் கேஜை வந்து நம்ம தரம் பிரிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜை பொறுத்தளவு. இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, வாட் இஸ் வெர்னியர் ஹெயிட் கேஜ், வெர்னியர் ஹெயிட் கேஜ் என்றால் என்ன, வாட் இஸ் அக்யூரேசி அல்லது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் ஹெயிட் கேஜ், what is the purpose அல்லது use of vernier height gauge, list out all the parts of vernier height gauge, what does vernier height gauge made of, define the construction of vernier height gauge, define the method of reading of vernier height gauge, how do you check the zero error, how do you classify the vernier height gauge. இந்த மாதிரி தலைப்புகளில் நம்ம அந்த வெர்னியர் ஹெயிட் கேஜை பற்றி பார்த்தோம். புத்தகத்துக்கு பின்னாலே வந்து கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா, இந்த என்சிவிடி எக்ஸாமில் வந்து 5S கான்செப்ட்னு ஒரு பாடம் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அதில் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது ஜப்பான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் 5S கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது. 5S இருக்கும். செய்ரி, செய்சோ, செய்கிட்ஸோ, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எஸ்ஸுக்கும் ஒவ்வொரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை இருக்கும். ஒவ்வொரு எஸ்ஸுக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அடுத்தது இந்த ஃபயர் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் சேஃப்டி இந்த பாடம்லாம் உங்களுக்கு நடத்தியிருக்கோம். இதில் வந்து இந்த சிம்பிள் ஒரு அட்டவணை கொடுத்துருப்போம். பாடம் நடத்தியிருக்கேன். ஒரு அட்டவணை இருக்கும். அந்த அட்டவணையில் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்கும். உதாரணமாக சொல்லணுன்னே டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டேஞ்சருக்கு வந்து ஒரு மண்டவோட படம் போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு மண்டவோட படத்தை காமிச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. அல்லது ஷாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரண்ட் ஷாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சிம்பிள்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அதாவது சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்ன அர்த்தம், அதாவது டேஞ்சரா, ஷாக்கா
என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையிலேருந்து உறுதியாக ஒரு கேள்வி வரும். அதையும் நல்லா படிச்சுக்குங்க. 5 இயர்ஸ் கான்செப்ட்லேருந்து ஒரு கேள்வி, அந்த அட்டவணையிலேருந்து ஒரு கேள்வி. அடுத்தது என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இப்போ விறகு தீப்பிடிச்சு எரிஞ்சா, மரத்தினாலான பொருட்கள் தீப்பிடிச்சு எரிஞ்சா கடைசியில் மிச்சம் மீதி என்ன இருக்கும்னா கறி இருக்கும். அந்த மரத்தில் தீப்பிடிச்சு எரிஞ்சா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்பனேசியஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஆயிலில் தீப்பிடிச்சு எரிஞ்சா ஆயில் ஃபயர்னு சொல்லுவாங்க. பேனல் போர்டு மின்சாதன பொருட்களில் தீப்பிடிச்சு இருந்தால் எலக்ட்ரிக்கல் ஃபயர் சொல்லுவாங்க. இப்போ கார்பனேசியஸ் ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தேவை. அப்புறமா வந்து தீ, அதாவது ஆயிலில் தீப்பிடிச்சு எரிஞ்சால் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தேவை. எலக்ட்ரிக்கல், அதாவது மின்சாதன பொருட்கள் தீப்பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு தனியாக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தேவை. அப்போ என்ன வகையான தீக்கு என்ன வகையான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பயன்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கோம். அதை நல்லா படிச்சுக்கங்க. இந்த 3லிருந்து உறுதியாக கேள்வி வரும். அதாவது என்ன வகையான தீக்கு என்ன வகையான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பயன்படுத்துவாங்க, நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் கான்செப்டுக்கு வந்து அதுலேருந்து ஒரு கேள்விக்கு உறுதியாக வரும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னேன், இந்த 3வது ஒரு கேள்வி சொன்னேன், இந்த சிம்பிள் கொடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பான். இந்த 3லிருந்து உறுதியாக 3 கேள்விகள் வரும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நல்லா படிச்சுங்க. இந்த பாடத்தை ஒரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Define the construction of vernier height gauge. Define the method of reading of vernier height gauge. How do you check the zero error? How do you classify the vernier height gauge? இந்த மாதிரி தலைப்புகளில் நம்ம அந்த வெர்னியர் ஹெயிட் கேஜை பற்றி பார்த்தோம். புத்தகத்துக்கு பின்னாலே வந்து கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னென்னா, இந்த என்சிவிடி எக்ஸாமில் வந்து 5 இயர்ஸ் கான்செப்ட்னு ஒரு பாடம் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அதில் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது ஜப்பான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் 5 இயர்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது. 5 எஸ் இருக்கும். செய்ரி, செய்சோ, செய்கிட்ஸோ, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எஸ்ஸுக்கும் ஒவ்வொரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை இருக்கும். ஒவ்வொரு எஸ்ஸுக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அடுத்தது இந்த ஃபயர் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் சேஃப்டி, இந்த பாடம்லாம் உங்களுக்கு நடத்தியிருக்கோம். இதில் வந்து இந்த சிம்பிள் ஒரு அட்டவணை கொடுத்துருப்போம். பாடம் நடத்தியிருக்கேன். ஒரு அட்டவணை இருக்கும். அந்த அட்டவணையில் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்கும். உதாரணமாக சொன்னோன்னே டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டேஞ்சருக்கு வந்து ஒரு மண்டவோட படம் போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு மண்டவோட படத்தை காமிச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. அல்லது ஷாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரண்ட் ஷாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சிம்பிள்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அதாவது சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்ன அர்த்தம், அதாவது டேஞ்சரா, ஷாக்கா, என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையிலேருந்து உறுதியாக ஒரு கேள்வி வரும். அதையும் நல்லா படிச்சுக்குங்க. 5 இயர்ஸ் கான்செப்ட்லேருந்து ஒரு கேள்வி, அந்த அட்டவணையிலேருந்து ஒரு கேள்வி. அடுத்தது என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இப்போ விறகு தீப்பிடிச்சு எரிஞ்சா, மரத்தினாலான பொருட்கள் தீப்பிடிச்சு எரிஞ்சா கடைசியில் மிச்சம் மீதி என்ன இருக்கும்னா கறி இருக்கும். அந்த மரத்தில் தீப்பிடிச்சு எரிஞ்சா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்பனேசியஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஆயிலில் தீப்பிடிச்சு எரிஞ்சா ஆயில் ஃபயர்னு சொல்லுவாங்க. பேனல் போர்டு மின்சாதன பொருட்களில் தீப்பிடிச்சு இருந்தால் எலக்ட்ரிக்கல் ஃபயர் சொல்லுவாங்க. இப்போ கார்பனேசியஸ் ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தேவை. அப்புறமா வந்து தீ, அதாவது ஆயிலில் தீப்பிடிச்சு எரிஞ்சால் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தேவை. எலக்ட்ரிக்கல், அதாவது மின்சாதன பொருட்கள் தீப்பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு தனியாக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தேவை. அப்போ என்ன வகையான தீக்கு என்ன வகையான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பயன்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கோம். அதை நல்லா படிச்சுக்கங்க. இந்த 3லிருந்து உறுதியாக கேள்வி வரும். அதாவது என்ன வகையான தீக்கு என்ன வகையான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பயன்படுத்துவாங்க, நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் கான்செப்டுக்கு வந்து அதுலேருந்து ஒரு கேள்விக்கு உறுதியாக வரும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னேன், இந்த 3வது ஒரு கேள்வி இருப்பாங்க. இதுதான் அதனுடைய மெட்டீரியல். அடுத்தது, வாட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெர்னியர் ஹெயிட் கேஜ், அல்லது ஹவு டஸ் வெர்னியர் ஹெயிட் கேஜ் ஒர்க். வெர்னியர் ஹெயிட் கேஜ் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல வந்து வெர்னியர் ஹெயிட் கேஜுடைய அமைப்பு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் பேஸ் இருக்கும். இந்த பேஸினுடைய அடிப்பகுதி தான் வந்து ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய மேல் பகுதி ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ். வெர்னியர் ஹெயிட் கேஜுடைய அடிப்பகுதி வந்து ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ். இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜை சர்ஃபேஸ் பிளேட்டுக்கு மேலே மட்டும்தான் வச்சு வேலைக்கு பயன்படுத்தணும். மற்ற உடன் சர்ஃபேஸ்லேயோ வேறு எங்கேயுமே வச்சு
இதை வந்து வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், நுட்பமான ஒரு கருவி. இதை வந்து ஸ்மூத்தாக தான் வந்து, அதாவது ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதனால இந்த பேஸினுடைய அடிப்பகுதி வந்து ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸாக இருக்கும். இந்த பேஸுக்கு செங்குத்தா எக்ஸாக்ட் 90 டிகிரியில் வந்து பீமை அலன் ஸ்க்ரூ மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பீமில் குறிக்கப்பட்டுள்ள அளவுகள் தான் மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் சொல்லுவாங்க. ரைட் சைடில் பூரா மெட்ரிக் மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் பூரா பிரிட்டிஷ் கிராஜுவேஷன்ஸ் அளவுகள் குறிச்சிருப்பாங்க. இந்த பீம் அல்லது மெயின் ஸ்கேலில் மேலும் கீழும் நகரக்கூடிய ஒரு பாகம் இருக்கும். அந்த பாகத்தில் வந்து ரைட் சைடில் வந்து மெட்ரிக் வெர்னியர் ஸ்கேல் இருக்கும், லெஃப்ட் சைடில் பிரிட்டிஷ் வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். இந்த மேலும் கீழும் நகரக்கூடிய பாகத்தை வந்து குறிப்பிட்ட இடத்துல நிலைநிறுத்துறதுக்கு வந்து லாக்கிங் ஸ்க்ரூஸ் இருக்கு. லாக்கிங் ஸ்க்ரூஸோட பர்பஸே அதான், குறிப்பிட்ட இடத்துல வந்து நிலைநிறுத்துறதுக்காக. அடுத்தது துல்லிபமாக ஃபைன் அட்ஜஸ்டிங், துல்லிபமான அளவு எடுக்கிறதுக்கு வந்து இதில் வந்து ஃபைன் அட்ஜஸ்டிங் நட்டு இருக்கு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் ஸ்கிரைபர் அதில் பொருத்தியிருப்பாங்க. இந்த ஆஃப்செட் ஸ்கிரைபர் வந்து ஹோல்டர் ஃபார், அதில் ஒரு ஹோல்டர் இருக்கும், அந்த ஹோல்டர் மூலமாக தான் இந்த ஆஃப்செட் ஸ்கிரைபர் வந்து பொருத்த முடியும். இந்த ஆஃப்செட் ஸ்கிரைபர் துல்லிபமான மார்க்கிங் வேலைக்கு வந்து ஆஃப்செட் ஸ்கிரைபர் பயன்படுது. அடுத்தது இந்த பீமினுடைய மேல் பகுதியில் டாப்பில் வந்து கேரியர் இருக்கும். இந்த கேரியருடைய உபயோகம் அப்புறமா நம்ம பார்க்கலாம். இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் அப்படிதான் வேலை செய்யக்கூடிய விதம். இந்த பீம், அதாவது மேலும் கீழும் நகரக்கூடிய பாகத்தை வந்து கையினால தான் மேலும் கீழும் ஏற்றி இறக்கணும். லாக் பண்ணிக்கிறதுக்கு லாக்கிங் ஸ்க்ரூ இருக்குது. ஃபைன் அட்ஜஸ்டிங் பண்ணால் ஃபைன் அட்ஜஸ்டிங் நட்டு இருக்குது. துல்லிபமாக மார்க்கிங் செய்ய ஆஃப்செட் ஸ்கிரைபர் இருக்குது. அளவுகள் தெளிகிறதுக்காக நம்மளுக்கு வந்து அதாவது மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுருக்காங்க. அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் மூலமாக பார்க்குறதுனால நம்மளுக்கு துல்லியமான அளவுகள் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அது வந்து உருவத்தை, அந்த அளவுகளை வந்து பெருசுபடுத்தி காமிக்கும். அதனால தான் அது பேர் வந்து மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு பேர். இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜுடைய ரீடிங் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, வெர்னியர் காலிப்பருடைய ரீடிங்கும் வெர்னியர் ஹெயிட் கேஜுடைய ரீடிங்கும் ஒன்று தான். ஏன்னா வெர்னியர் காலிப்பரில் எப்படி அளவுகள் குறிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் வெர்னியர் ஹெயிட் கேஜ்லேயும் அளவுகள் குறிச்சிருப்பாங்க. வெர்னியர் காலிப்பருடைய துல்லிபமும் வெர்னியர் ஹெயிட் கேஜுடைய துல்லிபமும் ஒன்று. அதனால வெர்னியர் காலிப்பர் உங்களுக்கு பாடம் நடத்தியாச்சு, அந்த ரீடிங் தான் இது அப்படியே இதுலேயும் வரும். அடுத்தது இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜில் ஹவு டு யூ செக் த ஜீரோ எரர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஜீரோ எரரை வந்து எப்படி நீ வந்து சரி செய்வ, எப்படி செக் பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல ஜீரோ எரர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீரோ எரர் அப்படின்னா என்னென்னா, சர்ஃபேஸ் பிளேட்டுக்கு மேலே வெர்னியர் ஹெயிட் கேஜ் வச்சுட்டீங்க. இப்போ வந்து ஆஃப்செட் ஸ்கிரைபரை ஹெயிட் கேஜில் பொருத்திட்டு இந்த ஆஃப்செட் ஸ்கிரைபரை சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய மேல், அதாவது மேல் பரப்பில் சர்ஃபேஸில் படுற மாதிரி வச்சிடணும். அப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த பீம் அல்லது மெயின் ஸ்கேலில் உள்ள ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேலில் உள்ள ஜீரோவும் ஒன்றா கோயின்சைட் ஆகி ஒரே நேர்கோடாக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் நல்ல வெர்னியர் ஹெயிட் கேஜ்னு அர்த்தம். வெர்னியர் ஹெயிட் கேஜில் எரர் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படி தெரியல அப்படின்னா ஒன்று வந்து இந்த ஏதாவது ஒரு ஜீரோ வந்து மேலே ஏறி இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு ஜீரோ கீழே இறங்கி இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஜீரோ எரர்னு பேர். ரெண்டு ஜீரோவும் ஒன்றா கோயின்சைட் ஆகாமல் இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஜீரோ எரர். அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜினுடைய டாப்பில் வந்து கேரியர் அப்படின்னு ஒரு பாகம் இருக்குது. அந்த கேரியர்ன்ற பாகத்தில் வந்து 2 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 2 ஸ்க்ரூவை பயன்படுத்தி அந்த ஸ்கேலை வந்து ஒன்று மேலே ஏற்றலாம் இல்லது கீழே இறக்கலாம். அதன் மூலமாக இந்த ஜீரோ எரரை வந்து சரி செய்ய முடியும். ஸோ இதுக்கு பயன்படக்கூடியது தான் வந்து இந்த ஜீரோ எரரை சரி செய்ய பயன்படக்கூடிய ஒரு பாகத்துக்கு பேர் தான் கேரியர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஹவு டு யூ கிளாசிஃபை வெர்னியர் ஹெயிட் கேஜ் அப்படின்னு கேட்பாங்க. வெர்னியர் ஹெயிட் கேஜ் எப்படி தரம் பிரிப்பாய் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜில் பீமினுடைய உயரம் இருக்கு இல்லையா, அந்த பீமினுடைய உயரம் தான் வெர்னியர் ஹெயிட் கேஜினுடைய சைஸ். அப்போ பீமினுடைய உயரத்தை வச்சு தான் வெர்னியர் ஹெயிட் கேஜை வந்து நம்ம தரம் பிரிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த வெர்னியர் ஹெயிட் கேஜை பொறுத்தளவு. இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, வாட் இஸ் வெர்னியர் ஹெயிட் கேஜ், வெர்னியர் ஹெயிட் கேஜ் என்றால் என்ன, வாட் இஸ் அக்யூரேசி அல்லது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் ஹெயிட் கேஜ், வாட் இஸ் த பர்பஸ் அல்லது யூஸ் ஆஃப் வெர்னியர் ஹெயிட் கேஜ், லிஸ்ட் அவுட் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் வெர்னியர் ஹெயிட் கேஜ், வாட் டஸ் வெர்னியர் ஹெயிட் கேஜ் மேட் ஆஃப், define the construction of vernier height gauge, define the
மெத்தட் ஆஃப் ரீடிங் ஆஃப் வெர்னியர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தேவை. அப்போ என்ன வகையான தீக்கு என்ன வகையான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பயன்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கோம். அதை நல்லா படிச்சுக்கங்க. இந்த 3லிருந்து உறுதியாக கேள்வி வரும். அதாவது என்ன வகையான தீக்கு என்ன வகையான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பயன்படுத்துவாங்க, நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 5S கான்செப்டுக்கு வந்து அதுலேருந்து ஒரு கேள்விக்கு உறுதியாக வரும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னேன், இந்த இந்த 3வது ஒரு கேள்வி சொன்னேன், இந்த சிம்பிள் கொடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பான். இந்த 3லிருந்து உறுதியாக 3 கேள்விகள் வரும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. நல்லா படிச்சுங்க. இந்த பாடத்தை ஒரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.